வணக்கம் தமிழ் உறவுகளை, நான் உங்கள் தமிழ் பேசுகிறேன். இன்னொரு காணொளி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகவும் சந்தோஷம். ஒரே போட்டியில் 5 சாதனைகள் முறியடிப்பு. பும்ராவின் சரித்திர சாதனை பவுலிங். தென்னாப்பிரிக்கா படுதோல்வி. அதாவது தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான 2வது டெஸ்ட் போட்டியில் 2வது இன்னிங்ஸில் பும்ரா அபாரமாக செயல்பட்டு 5 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார். டாஸை வென்று முதலில் பேட்டிங் செய்த தென்னாப்பிரிக்க அணி முதலில் இன்னிங்ஸில் 55 ரன்கள் ஆட்டமிழக்க இந்திய அணி 153 ரன்களையும் எடுத்தது. இதனையடுத்து 98 ரன்கள் பின்தங்கிய நிலையில் தென்னாப்பிரிக்கா அணி 2வது இன்னிங்ஸில் களமிறங்கியது. 2வது இன்னிங்ஸிலும் தென்னாப்பிரிக்கா வீரர்கள் தடுமாறினார்கள். எனினும் முன்பை விட கொஞ்சம் பொறுப்பான ஆட்டத்தை தென்னாப்பிரிக்கா வெளிப்படுத்தியது. குறிப்பாக தொடக்க வீரர் மார்க்கரம் மட்டும் அபாரமாக நின்று விளையாடி வர மற்ற வீரர்கள் சொற்ப ரன்களில் ஆட்டமிழந்தார்கள். 62 ரன்கள் 3 விக்கெட் என்ற ஸ்கோருடன் தென்னாப்பிரிக்க அணி 2வது நாள் ஆட்டத்தையும் தொடர்ந்தது. அப்போது பும்ரா அபாரமாக பந்து வீசி அடுத்தடுத்து விக்கெட்டுகளை கைப்பற்றினார். இதன் மூலம் தென்னாப்பிரிக்க அணி 111 ரன்களுக்கு 7 விக்கெட்டுகளை இழந்து தடுமாறியது. இந்த நிலையில் தான் 5 விக்கெட்டுகளை கைப்பற்றிய பும்ரா புதிய ஒரு சாதனையொன்றை படைத்திருக்கிறார். அதன்படி தென்னாப்பிரிக்கா, இங்கிலாந்து, நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா ஆகிய போன்ற நாடுகளில் நடைபெற்ற டெஸ்ட் கிரிக்கெட்டில் அதிக முறை 5 விக்கெட்டுகளை வீழ்த்திய இந்திய வீரர்களின் பட்டியலில் பும்ரா தற்போது 2வது இடத்தையும் பிடித்து உள்ளார். அனில் கும்ப்ளே, இசாந்த் சர்மா, பிஷன் சிங், பேடி, பிரசன்னா ஆகியோர் 5 விக்கெட்டுகளை கைப்பற்றினார்கள். இந்த நிலையில்தான் தற்போது அவர்களை பும்ரா முறியடித்து இருக்கிறார். இதன் மூலம் ஜாகிர்கான், சந்திரசேகர் ஆகியோரின் சாதனையை பும்ரா சமன் செய்து உள்ளார். முதல் இடத்தில் கபில் தேவ் 7 முறை 5 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதேபோன்று சர்வதேச கிரிக்கெட்டில் பும்ரா சொந்த மண்ணில் ஒரே ஒரு முறைதான் 5 விக்கெட்டுகளை கைப்பற்றியிருக்கிறார். ஆனால் இந்தியாவை தவிர வெளிநாடுகளில் 10 முறை 5 விக்கெட்டுகளை பும்ரா கைப்பற்றியிருக்கிறார். மேலும் பும்ராவின் இந்த சாதனையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களது கருத்துக்களையும் கமெண்ட்ல தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணிவிட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்.